ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 22 நாள் ஃபங்க்ஷன் 22 நாள் ஃபங்க்ஷன் 22 நாள் ஃபங்க்ஷன். என்னடா எப்போ பார்த்தாலும் 22 வேற என்னங்க பண்ணுறது? கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 7 நாள் தான் கம்மி. 22 நாள் செலிப்ரேஷன்னா சும்மாவா? நீங்களே சொல்லுங்க. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட அது ஒவ்வொரு நாளும் சொன்னால் தானே நல்லா இருக்கும். அதனால தான் வேற வழி இல்லாமல் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ சாரி, வேற வழியில் கேட்டுத்தான் ஆகணும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாமா, உள்ளூர் பண்டிகை 22 நாள் அப்படின்னு வச்சுக்கலாமா? இதுக்கே எங்க இருந்து செருப்பட்டி வந்து விழுவ போகுதுன்னு தெரியல. ஓகேங்க, சரி வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 22 நாள் நடக்கக்கூடிய அந்த உள்ளூர் பண்டிகையில 18வது நாள் 18வது நாள் நடக்கக்கூடிய செலிப்ரேஷனை தாங்க பார்க்க போறோம். அதாவது ஒரு பழமொழியோட ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. எப்படிங்க கரெக்டா அந்த பழமொழி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு சூட் ஆகும். எப்படின்னா, இந்த 18வது நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பூமிதி விழா, வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அழக குத்து விழா. இது 2 நாள் நடக்க போகுது. இதுதான் மெயின் ஹாட் ஸ்பாட். ஸோ இந்த ரெண்டு நாள், அதாவது புதன்கிழமை முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங் வைபு, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ், சம்திங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை நடந்துச்சுங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. அந்த மெயின் ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங் வைபை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு வாங்க. மேடு பேர் அந்த சைடு. நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. என்னை பார்க்குற மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி. பசங்களுக்கு நினைவு பேசி கொடுக்க என்னங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த வைபு. ஸோ இந்த கொண்டலாம்பட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30+ ஸ்ட்ரீட் இருக்கு. 30+ ஸ்ட்ரீட் இருக்கு. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், அக்யூரேட்டாக எனக்கு தெரியல. இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லையும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒவ்வொரு வீட்லேயும் டியூப்லைட் கட்டியிருப்பாங்க, அந்த திருவிழாவை வரவேற்பதற்காக அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ பத்திரிக்கை கொடுத்தாங்க கோயில் சார்பா. அந்த பத்திரிகை கூட குறிப்பு அப்படின்னு போட்டுட்டு மகாஜனங்கள் அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூப்லைட் கட்டிக்கலாம், அப்புறம் வளையங்கள் அதாவது ஆர்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் செட் இருக்குல்ல, சீரியல் செட்டில் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி திருவிழா பார்த்தீங்கன்னா சிறப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பே கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயங்களை செய்வதற்கு மக்களுடைய அவரவர் விருப்பம் தான். ஒரு சில ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் செட்டே ஃபுல்லாக போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒரு சில ஸ்ட்ரீட்ல எல்லாருமே டியூப்லைட் கட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி அது அவரவர் விருப்பம் தானே. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வைப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாமி அலங்கரிக்கப்பட்ட அந்த இடங்கள் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து கயிறு எடுத்துட்டு வந்து அப்படியே ஒரு பேட்சா, அதாவது ரோ வந்து அலைன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ரோக்கு தகுந்த மாதிரி இவர் கொஞ்சம் கேப் போட்டு கயிறுல கட்ட ஆரம்பிச்சார். ஏன்னா அது கயிறுல கட்ட ஆரம்பிக்கிறாங்களே என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னா அப்படின்னா, தியாகாரம் பண்ண போறாங்கப்பா அப்படின்னாரு. ஐயா அப்படின்னு எனக்கு புரியலைங்க, புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அதாவது தியாகாரம் அப்படின்னா பெண்கள், முக்கியமா இது பெண்களுக்கு உண்டான ஒரு வேண்டுதல் களம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தாய்மார்கள் தங்களுடைய மகன் மகள் அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைப்பாங்களாம். அந்த வேண்டுதல் வச்சுட்டு அதில் நடக்க ஆரம்பிப்பாங்களாம்.
அந்த ஒரு பேட்ச்ல மொத்தம் 3 பேட்சா 4 பேட்சா போட்டிருக்காங்க. பட் இது செக்ஷனா பிரிச்சுட்டாங்க. சாரி, பேட்ச் வந்து 3-4 பேட்சா போட்டிருக்காங்க, அதை செக்ஷனா பிரிச்சுட்டாங்க. ஸோ மேடைக்கு பக்கத்துல ஒன்று, கோயிலுக்கு பக்கத்துல ஒன்று, அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேட்சா பிரிச்சுட்டு அதில் செக்ஷனா பிரிச்சுட்டாங்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கணுங்களாம். இன்னொரு வேண்டுதல் என்ன அப்படின்னா, குழந்தை வரம் வேண்டி பெண்கள், திருமணமான பெண்கள் இருக்காங்களா, அது வந்து குழந்தை வரம் வேண்டி பார்த்தீங்கன்னா வேண்டுதல் வச்சு எனக்கு இது நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், அடுத்த வருஷம் நான் குழந்தையோட வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வச்சுட்டு அங்கே நடக்க ஆரம்பிப்பாங்களாம். இதுல திருநங்கைகளும் நடந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேண்டுதல் யாருக்கு தெரியும். இந்த மாதிரி மெயினான பெண்களுக்காக ஒரு வேண்டுதல் களம் தான் இந்த இடம். அதுதான் தியாகாரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த வேண்டுதல் வச்சுக்கோங்களேன், இது நான் ஷூட் பண்றப்போ 11 o'clock ஷார்ப்பா 11 o'clock ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்க, ஒரு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் அப்படியே வந்து நடந்து நடந்து முடிச்சுட்டு விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்க இந்த வேண்டுதல் இப்போ செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ண அப்போ பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா ஊர்வலம் போயிடுச்சுங்களாம். அந்த ஊர்வலம் போன சாமி விடியற் காலையில 4 மணி அளவுல தான் ரிட்டர்ன் வருங்களாம் கோயிலுக்கு. அது வரைக்கும் இவங்க இப்படியே தான் நடந்துட்டு இருக்கணும். இது அவர் சொல்லும்போது எனக்கே பயங்கர ஷாக்கு. நடந்தே இருக்கணுமா, அப்படி இப்படி போய் 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 நடந்தே இருக்கணுமா. அதெல்லாம் பார்க்கும்போது எப்பா பயங்கரமான வேண்டுதல் தான். இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப அங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல, நடந்துட்டு இருக்கப்ப நீங்க போய் பக்கத்துல நின்னீங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் வேணும். அது எதுக்குன்னு தெரியல, ஆனா போனீங்கன்னா ஒரு சாக்லேட் கம்பல்சரி உண்டு. ஸோ வேண்டுதல் ரொம்ப பயங்கரமான வேண்டுதலுங்க. எப்பா ஃபைனல் டச்சா அங்க அந்த ஸ்டேஜ் ஒன்று இருந்துச்சுங்க. அந்த ஸ்டேஜ்ல ஒரு நடன நிகழ்ச்சி நடந்துச்சு, பரதநாட்டியம். எல்லாமே குட்டி குட்டி பொண்ணுங்க தான், சின்ன சின்ன பொண்ணுங்க தான் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் ஆடினாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபுல்லாக கவர் பண்ணலாம் தான் பார்த்தேன். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாங்ஸ், மூவி சாங்ஸாக ப்ளே பண்ணதுனால காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதனால் நான் வந்து அதை என்னால் கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் குட்டி பொண்ணுங்க சுட்டித்தனமாக டான்ஸ் ஆடுதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப்பு மிஸ் ஆகுறது, அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்றது, அட்டகாசம் அட்டகாசமா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, முடிந்தது. 18வது நாள் முடிந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.